கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு பெருசா வெடிச்சிருக்கேன் சார். ஏற்கனவே அங்க சிறுபான்மையருக்கு பெரிய இது. ஆமா ஆமா. அந்த அந்த சிறுபான்மை இப்ப இந்த சிறுபான்மை வந்திருக்காரு. ஜான் ஜெயராஜ். ஆமா. அது ஒரு போக்சோ ஆக்ட்ல மாட்டியிருக்காரு. ஆமா. உண்மையில அவர் ஃபாதர் யாரா இல்ல இப்படிப்பட்ட ஆளா சார்? அவர் ஆன்மீக பணியாளர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பைபிள் கிரைஸ்டை பற்றி என்ன சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும் எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சு தான் அந்த ஆன்மீக பணி அவர் தொடங்கி நடத்திட்டு இருந்தார். ஆனால் அந்த வேயில் அவருக்கு இப்படிப்பட்ட உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. ஃபேமிலியில் எஸ்பெஷலி அவருடைய வீட்டம்மாவில் அவர் பிரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வீட்டம்மாட்ட இப்படி பிரிஞ்சது மட்டுமல்ல, வேற ஒரு பெண்ணோடு அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க மாமனாரால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்கிட்டையும் இவர் ஏதோ பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்துருக்கிறதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ கொஞ்சம் வழி விலகி போன மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே அவர் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கம் அவருக்கு, நீதித்துறை அவருக்கு கொடுக்கின்ற பனிஷ்மெண்ட்டை அவர் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வார். ஏன்னா தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கத்தானே வேண்டும். அப்போனா நீங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. தவறு செஞ்சிருக்க மாட்டாரு. இல்ல, தவறு செஞ்சிருக்கும் பட்சத்தில் அவருக்கு நீதிமன்ற தண்டனை கொடுக்கும் கண்டிப்பா அப்படின்ற. அப்பனா உங்களுக்கு உங்க மனசாட்சி பிரகாரம் அவர் தவறு செய்யாத மாதிரி தெரியுது உங்களுக்கு. இல்ல, எனக்கு எப்படி அது நினைக்கிறீங்க? இல்ல, அவர் செஞ்சாரா செய்யலையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய மனைவியை விட்டு பிரிஞ்ச விஷயத்த அவர் சொல்றாரு. அவருடைய வீடியோவில், அவருடைய ஆடியோலையே அவர் ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அது அப்படியே வீடியோவாக யூடியூப்ல போட்டிருக்காங்க. அதுல அவர் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்ச விஷயத்தையெல்லாம் அவரே பேசுறாரு.